திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நிறைந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதுதான் உன்னை காக்கும். உன் திருந்திய வாழ்தான் எனக்கு தேவை. உன் கோடி கண்ணீரும் இரவும் எதற்கும் உதவாது. தாழ்மையான மனதுடன் நீ செய்த குற்றங்களை நினைத்து உன்னையே நீ யார் என்று அறிந்து கொண்டு அதற்காக அழுது மன்னிப்புக்கேன். இறையவர்களை பெற்றுக்கொள். ஜெபம். எருசலேம் பெண்களை சந்தித்த இயேசுவே, என்னையும் சந்திக்க வாரும். என்னில் உள்ள நன்மைகளையும் தீமைகளையும் உணர்ந்து நல்லதை வளர்க்கும் மனப்பக்குவமும் தீமையை வளர்க்கும் தைரியமும் எனக்கு வேண்டும். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக அழுகிறேன். என்னையே நான் நியாயப்படுத்துவதை விட என் உண்மையான நிலையை ஏற்றுக்கொள்வதே எனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணரச் செய்யும். ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திவ்ய இயேசுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நிறைந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். மீண்டும் மீண்டும் விழுந்து கிடக்கும் இக்கோர காட்சியை காணும் உன் கண்கள் இரக்கமற்றவனாய், உன் உள்ளமோ பாறையாகி விட்டதோ? விழுந்து என்னை தூக்கிவிட உனக்கு மனமில்லையோ? நீ 1000 முறை பாவத்தில் விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட்டு மன்னித்து அனுப்பி நான் தயாராக இருக்கின்றேன். உன் சுமைதாங்கி நான். உன் அயலான் உனக்கு செய்யும் சிறு குற்றத்தை கூட மன்னிக்கவும் மறக்கவும் உமக்கு மனமில்லையோ? ஏன்? ஜெபம். 3 முறை விழுந்த இயேசுவே, நானும் உன்னை தீர்ப்பினேன். இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவம் செய்வதற்கு உன் கருணை உள்ளத்தை காட்டிய கருணாகரனா நீ. பிறரின் சுமைகளை தாங்கி சுகமாக கொடுக்க வேண்டியவன் நான். தவறுகின்றவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை புரிந்து கொண்டு நல்வழியில் காட்ட வேண்டியவன் நான். இப்படி செய்யும் போது மீண்டும் மீண்டும் பாரம் தாங்காமல் கீழே விடும் உன் பார சுமையை இறக்க வைக்கும் பணியில் உமக்கு உதவுகிறேன். நான் மறுமுறையும் என்பதை உணர செய்துள்ளோம். ஆமென். எங்கள் மேல்